அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முப்பத்தி 2 ஆண்டுகளாகி மீட்டுமனை இடத்தை அளவீடு செய்து கொடுக்காததால் பயனாளிகளுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திருப்பூரில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் திரளானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஞானசேகரன் இணைந்திருக்கிறார். ஞானசேகரன், என்ன விவரம்? நிச்சயமாக பயனாளிகளுக்கு வீட்டுமனை இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பயனாளிகளோடு குடியேறும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் போலீசாரின் தடுப்பை மீறி பயனாளிகள் உள்ளே செல்ல முயற்சித்ததால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் தடுப்பை மீறி அடுத்த நிலைக்கு மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான தொண்டர்கள் மற்றும் பயனாளிகள் முன்னேறி சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவனாச்சி அடுத்த பெருமாநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈட்டி வீராம்பாளையம் கிராமம் அறிவொளி நகர் பகுதியில் காசா எண் 544 அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு மற்றும் நிலமற்ற ஏழை விவசாயி கூலி வேலை செய்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் திருப்பூர் வருவாய் வட்டாட்சியர் நடவடிக்கையால் கடந்த 1994ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 32 வருடங்களாக பயனாளிகளுக்கு வீட்டுமனைகளை அளந்து கொடுக்கப்படாமல் இருப்பதாகவும் இது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தீர்வு எட்டப்படவில்லை என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று குடியேறும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான பெண்கள், ஆண்கள் என்ற 100க்கும் மேற்பட்டோர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதனால் தற்போது அந்த வீட்டுமனை அளந்து கொடுக்க வேண்டிய இடத்திலேயே அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தையும் தற்போது தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றனர். போலீசார் தடுப்பை மீறியும் தடுப்பை உடைத்துக் கொண்டும் முன்னேறி பகுதியில் பயனாளர்கள் உள்ளே நுழைந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.